குரானிலும் இந்த நப்சு குறித்து அம்மாரா, லவ்வாமா, முத்துமையின்னா, ராதியா, மர்லியா என்றெல்லாம் குரான் பேசுகிறது. இந்த குரான் பேசக்கூடிய இந்த பேச்சை அடிப்படையாக வைத்து ஹதீதுகளில் இடம்பெறக்கூடிய பல வாசகங்களை வைத்து ஒரு மனிதனுடைய நப்சை 7 விதமாக பிரிப்பார்கள். நப்சு அம்மாரா, நப்சு லவ்வாமா, நப்சு முல்ஹிமா, நப்சு முத்மஇன்னா, நப்சு ராதியா, நப்சு மர்லியா, நப்சு காமிலா என்று 7 விதமாக பிரிப்பார்கள். இதில் முதலாவது என்ன? மனிதனோடு, எல்லா மனிதர்களோடும், சக மனிதர்களோடும் இருக்கக்கூடிய ஒன்று என்றால் அது நப்சு அம்மாரா தான். நப்சு அம்மாராவிலிருந்து விடுபட்டவர்கள் யாரும் இல்லை. ஆனால் அந்த நப்சு அம்மாராவை அடக்கி ஒடுக்கி அதை பரிசுத்தப்படுத்தியவர்கள் கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, அவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். இந்த பக்குவத்தை தான் சூஃபிகள் என்று சொல்லக்கூடிய ஞானிகள் மிக அற்புதமான வழிமுறைகளின் வழியாக இந்த சமூகத்திற்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய நப்சை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது குறித்த அருமையான போதனைகளை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். நப்சு அம்மாரா என்பது அது எப்போதுமே பாவத்தை ஏவிக்கொண்டே இருக்கும். இன்ன நப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ, அல்லாஹ் சொல்கிறான், ஒமா உபர்ரியு நப்சி இன்ன நப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ. அது கேட்டை, கெடுதலை, தீங்கை தான் அது ஏவிக்கொண்டு இருக்கும். நப்சு அம்மாரா அது எப்படி ஏவும் என்று சொன்னால் லேசாக இல்லை. அம்மாரத்துன் என்று சொன்னால் அதிகமாக ஏவக்கூடியது. ஃபஆலா என்று சொல்வார்கள். அதிகமாக ஏவிக்கொண்டே இருக்கும். நீ அந்த செய், இதை செய், இதை செய் என்று பாவங்களையே அது சொல்லிக் கொண்டு இருக்கும். ஆனால் அது பாவமாக காட்டாது. சில பொழுது அது பாவமாக நமக்கு தெரிந்தாலும் அது பாவம் இல்லாத ஒரு காட்சியை நமக்கு கொண்டு வந்து இது பாவம் இல்லை, இது சரியானதுதான் அப்படிங்கிறத நமக்கு காட்டும்.